Second experiment, determine the refractive index of water using traveling microscope. தமிழ்ல நீரின் ஒளிவிலகல் எண்ணை traveling microscope பயன்படுத்தி கண்டுபிடி. இதுதான் question. எய்ம் எப்படி எழுதுவோம்? determine அப்படின்னு வந்தாவே determine வந்தாலும் calculate வந்தாலும் முன்னாடி என்ன பண்ணிடணும்? 2 போட்டுறணும். ஸோ determine முன்னாடி 2 determine போடுறோம். ஸோ எய்ம் கொஸ்டின்ல அப்படியே 2 போட்டுக்கிறோம். to determine the refractive index of water using traveling microscope. தமிழ் எழுதுகிற மாதிரி இருந்தால் டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட நீரின் ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடித்தல் அப்படி எழுதிக்கணும். டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃபார்முலாக்கு வருவோம். ஸோ டயக்ராம் இதில் 3 டயக்ராம் வரையணும். நீரினோட ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு 3 பீக்கர் வரையணும். பீக்கர் அப்படியே 3 பீக்கர் வரைஞ்சிக்கோங்க. நான் பக்கத்தில் 3 பீக்கர் ஒரே மாதிரி வரையணும். ஒரே ஹைட்டில் ஒரே மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ 3 பீக்கர் வரைஞ்சிட்டோம். இந்த பீக்கருக்கு கீழே ஒரு பின் இருக்கும். ஸோ தட் ஒரு பின் இந்த இடத்துல இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இதை நம்ம ஒரு டிராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ 3 பீக்கரையுமே டிராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம். அப்படிங்கிறதுனால இந்த பீக்கருக்குள்ளே பார்க்குற மாதிரி இதை வந்து டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு டயக்ராமில் எழுதுனா போதும், 3லையும் எழுத தேவையில்லை. டிராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இது எல்லாமே டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இங்கே பீக்கர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பீக்கரில் தண்ணி எதுவும் ஊற்றலை, எம்டி பீக்கர். இந்த எம்டி பீக்கரில் கீழே இருக்கக்கூடிய பின்ன டிராவலிங் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வரும், அதைத்தான் R1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ரெண்டாவதா இந்த பின் அங்கனையே தான் இருக்குது. இங்கே ஒரு பின் இந்த இடத்துல ஒரு மெழுகு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது வாட்டர் இந்த பீக்கரில் பாதி வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போது பார்க்குறோம், இந்த பின் இங்கே இருக்க மாதிரி தெரியாது, கொஞ்சம் எலிவேட் ஆகி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பரண்ட்டாக தெரியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட் அது மேல் நோக்கி வந்த மாதிரி தெரியும். அதை நம்ம R2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மூணாவதா இங்கே பின் இருக்கு, நம்ம அதே பாதி வாட்டர் ஊற்றிருக்கிறோம். இப்போ வாட்டரை நம்ம பார்க்க போகிறது இல்லை ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்லையா, அதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஒரு சாட் டஸ்ட்டு போட்டுட்டு பார்ப்போம். ஸோ அப்போது இந்த மொத்த ஹைட்டும் கிடச்சிரும். இதை வந்து R3 பின்லேருந்து வாட்டரோட டாப் ஹைட் வரைக்கும் கிடைக்கும். அது R3 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ R1, R2, R3 அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஸோ R1 அப்படிங்கிறது டேபிளில் இருக்கும், டைரக்ட் வியூ அப்படிங்கிறது. R2 இது வேணுமா இங்கே எழுதிக்கலாம். R1 டைரக்ட் வியூ, R2 அப்படிங்கிறது இந்த பின். இது வந்து பின்னோட டைரக்ட் வியூ R1ங்கிறது. R2ங்கிறது பின் சீன் த்ரூ வாட்டர், தண்ணிக்குள்ளார பின்னை வச்சுட்டு பின்னை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ பின் சீன் த்ரூ வாட்டர், அது R2. ஸோ இங்கே வந்து பின் டைரக்ட் வியூ, இங்கே பின் சீன் த்ரூ வாட்டர். R3ங்கிறது இந்த வாட்டரோட டாப் சர்ஃபேஸ் பார்க்குறோம். ஸோ டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை இந்த டயக்ராம் கீழே எழுதிக்கலாம். அப்புறம் இந்த டயக்ராம் கீழே அப்சர்வேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்க்கு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எங்கெல்லாம் லீஸ்ட் கவுண்ட் வருதோ அங்கெல்லாம் லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD டிவைடட் பை டோட்டல் VSDன்னு போட்டுருங்க. ஸோ அப்சர்வேஷன் எழுதிட்டு 1 லீஸ்ட் கவுண்ட் LC ஈக்குவல் டு 1 MSD பை டோட்டல் VSD. ஸோ ஆப்வியஸாக அடுத்து என்னன்னா 1 MSDன்னு என்ன, டோட்டல் VSD டிராவலிங் மைக்ரோஸ்கோப்க்கு என்ன அப்படின்னு வரணும். டிராவலிங் மைக்ரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் 1 MSD அப்படிங்கிறது 0.5 மில்லிமீட்டர். டோட்டல் VSD அப்படிங்கிறது 50 டிவிஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது 1 MSD 0.5 மில்லிமீட்டர் டிவைடட் பை டோட்டல் VSD. MSDனா மெயின் ஸ்கேல் டிவிஷன், VSDனா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 50 டிவிஷன் அப்படின்னு வரும்.
0.5 divided by 50 அப்படின்னு போட்டால் 0.01 மில்லிமீட்டர்னு வரும். இது நம்ம மாற்றி 0.01 சென்டிமீட்டர்னு சொல்லி சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது டேபிளேஷனில் கடைசி காலமில் என்ன யூனிட் சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டுக்கு தான் லீஸ்ட் கவுண்ட் எழுதணும். ஸோ அந்த அடிப்படையில் 0.01 மில்லிமீட்டர்னு வந்த லீஸ்ட் கவுண்ட்டை 0.001 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இதை டயக்ராம் கீழே எழுத வேண்டிய அப்சர்வேஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் மியூ அப்படின்னு போட்டுட்டு ரியல் டெப்த் பை அப்பரண்ட் டெப்த் இவ்வளோதான் ஃபார்முலா. ரியல் டெப்த் பை அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா முடிந்தது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட இப்படியே எழுதிக்கிங்க, ரியல் டெப்த் பை அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த ரியல் டெப்த் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இங்கே நம்ம R1 R2 R3 3 பொசிஷன் சொல்லியிருக்கீங்களா, பின் டைரக்ட் வியூ, பின் சீன் த்ரூ வாட்டர், டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் 3 பொசிஷன் பார்க்குறோம் இல்லையா. இந்த 3ல் இந்த 3வது மைனஸ் இது R3 மைனஸ் R1 போட்டால் நமக்கு ரியல் டெப்த் கிடைக்கும். 3வது மைனஸ் 2வது அதாவது R3 மைனஸ் R2 போட்டோம்னா நமக்கு அப்பரண்ட் டெப்த் கிடைக்கும். இது ரெண்டுமே யூனிட் சென்டிமீட்டரில் வரும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிரும், அதனால நோ யூனிட். இப்போ இந்த டேபிளேஷன், இந்த டேபிளேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 3 நம்ம பொசிஷன் சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து R1 கண்டுபிடிக்கணும், செகண்ட் R2, தேர்ட் R3. அதாவது பின் டைரக்ட் வியூ, பின் சீன் த்ரூ வாட்டர், 3வது வந்து டாப் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இதைத்தான் அப்படியே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சீரியல் நம்பர் போட்டுட்டு என்ன வியூ பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பின் டைரக்ட் வியூ அதை R1 வச்சுக்கிறோம், பின் சீன் த்ரூ வாட்டர் அதை R2 வச்சுக்கிறோம், 3 டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அதை R3 வச்சுக்கிறோம். இந்த 3ஐயும் நம்ம எதில் பார்க்க போகிறோம், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க போகிறோம். அப்போ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் ரீடிங் அதில் என்ன வரும், MSR VSD கரெக்ட் ரீடிங், CRன்னு வரும். MSRனா மெயின் ஸ்கேல் ரீடிங், VSDனா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், CRனா கரெக்ட் ரீடிங் அப்படின்ட்டு. இதில் MSRம் CRம் சென்டிமீட்டரில் போடணும், VSDயை டிவிஷன்ஸில் போடணும். ஓகே, இப்போ ரீடிங் என்ன ரேஞ்சில் வருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ரீடிங்கை 2 பாயிண்டில் வச்சுக்கோங்க, 2.7 அப்படி வச்சுக்கோங்க. செகண்ட் ரீடிங்கை இதை விட ஒரு சென்டிமீட்டர், இப்போ 2.7னா 3.7 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3.3லேருந்து 3.7க்குள்ள ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். இங்கே 2.7க்கு 3.4 போட்டிருக்கு. தேர்டு இதை விட 3 மடங்கு, சரி இதை விட 2 மடங்கு, 3னா 6. இப்போ இங்கே 2.7 வச்சுருக்கோம், இதுக்கு பதிலாக வந்து 3.2 இருந்துச்சுன்னா இங்கே என்ன வச்சுருப்போம், இது 3.2 அப்படின்னா இது 4.1 அல்லது 3.9 அந்த மாதிரி வச்சுருப்போம். இங்கே 3.9 இருந்துச்சு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 4, அதோட ஒரு டபுள் வரணும்னா 4னா ஒரு 3 சென்டிமீட்டர், ஆக்சுவலாக டபுள் இருக்கிறதுல ஒரு 3 சென்டிமீட்டர் இங்கே கூட்டிக்கணும். 4 இருந்துச்சு, 4.9 அப்படின்னா இங்கே என்ன வரணும், 4.9 7.9 அந்த ரேஞ்சில். ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு இடையில ஒரு 0.7 0.8 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நீங்கள் இங்கே வந்து 2.5 2.6 3 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க, 3க்கு மேலே வேண்டாம். அதை விட ஒரு 0.729 இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இதை விட ஒரு 3 இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ரஃப்லி கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது 2.70, இங்கே 71 72லாம் வருமானா வராது. 2.70 இங்கே வந்து 0ன்னு இருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த 2வது டிஜிட் எய்தர் 0 or 5 அப்படி மட்டும்தான் இருக்க முடியும் இந்த 3 ரீடிங்லையுமே. ஸோ இங்கே 3.40ங்கிறது 4.5 இருக்கலாம், ஒருவேளை 50 இருந்தால் அடுத்து 5.5 இருக்கலாம். 5.1 5.2 5.3 5.6 5.7 5.8 5.9 இதெல்லாம் வராது. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 2. நான் ஒரு சாம்பிள் ரீடிங் எடுத்துக்கிறேன், 2.70. இங்கே 50க்குள்ளே ஒரு வேல்யூ போட்டுக்கணும், 30 12 24 இப்படி 50க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ போட்டுக்கிறோம். ஸோ 2.30 30 2.40 12 2.1 3.40 12 6.10 24. இப்போ கரெக்ட் ரீடிங் கண்டுபிடிக்கணும். டைரக்ட் வியூ R1, பின் சீன் த்ரூ R2, டாப் சர்ஃபேஸ் R3ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ கரெக்ட் ரீடிங்கான ஃபார்முலா MSR ப்ளஸ் LC இன்ட்டு VSD. MSR இதோட லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு இந்த லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு இந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ், அது ரெண்டையும் பெருக்கிட்டு வர்ற வேல்யூ MSRோட கூட்டிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 2.70 ப்ளஸ் 30 இன்ட்டு 0.01 30 0.001 பெருக்கணும்னா 0.030 வரும். இதையும் 2.70 கூட்டும்பொழுது 2.730 சென்டிமீட்டர் யூனிட் முக்கியம்.
ஸோ 2.730. அதே அடுத்த ரெண்டு வேல்யூ 3.40 + 12 × 0.001 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3.412 சென்டிமீட்டர். தேர்டுக்கு 6.10 + 24 × 0.001 which is equal to சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 6.124 சென்டிமீட்டர். இந்த மூணு வேல்யூவும் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். 2.730, 2.412, 3.412, 6.124. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த வேல்யூ தான் R1, இந்த வேல்யூ தான் R2, இதுதான் R3. இப்போ ஃபார்முலா என்ன? ரியல் டெப்த் பை அப்பரண்ட் டெப்த், R3 - R1 / R3 - R2. ஸோ இப்போ மியூ போட்டுக்கிறோம். R3 - R1 / R3 - R2. R3 6.124 R3 minus R1 2.730 divided by திரும்ப R3 6.124 minus R2ங்கிறது 3.412. ஸோ இதை கழிச்சு இங்கே எழுதணும். இந்த ரெண்டு வேல்யூயும் கழிச்சு இங்கே எழுதணும். இது ரெண்டையும் வகுத்து வர்ற வேல்யூ மியூ. இந்த மியூக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் நோ யூனிட்னு சொல்லிட்டு. இதுதான் ஆன்சர். ரிசல்ட் அப்படின்னு எழுதி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் மியூ ஈக்குவல் டு 1.25 ப்ராக்கெட்ல மறக்காம நோ யூனிட்னு எழுதணும். தமிழ் எழுதுற மாதிரி இருந்தா கொடுக்கப்பட்ட நீரினுடைய ஒளிவிலகல் எண் மியூ ஈக்குவல் டு 1.25 ப்ராக்கெட்ல நோ யூனிட், அழகு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சிம்பிள். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இந்த 3 பாயிண்ட் தான். R1 அப்படிங்கிறது டைரக்ட் வியூ, R2 பின் சீன் த்ரூ வாட்டர், R3 டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். இந்த மூணுக்கும் டிராவலிங் மைக்ரோஸ்கோப் ரீடிங் MSR, VSD, CR கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும். அதோட ஒரு 0.7 to 0.9 கூட்டி செகண்ட் வேல்யூக்கு எழுதிக்கலாம். தேர்டுக்கு வந்து இதை வேல்யூ எடுத்து ஒரு 3 + 3 போட்டு எழுதிக்கணும். செகண்ட் டிஜிட்ல either 0 or 5 வர்ற மாதிரி போட்டுக்கணும். மீதி எல்லாம் கால்குலேஷன் ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. இது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்.